போன வீடியோவுடன் ஒரு மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்றேன்னு சொல்லி பேப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். இப்ப ரியலாவே எப்படி மார்க்கெட் ஒன்று ரீட் பண்ற, எப்படி ஸ்ட்ரக்சர் ரீட் பண்றேன்னு சொல்லி இப்ப இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னுக்கு நீங்க இதுவரையும் ஃபுல்பேக் வீடியோ பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்பேக் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபுல்பேக் வீடியோ உங்களுக்கு பார்த்தா கிளியர் ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இப்ப சொல்ல போற விஷயம் விளங்காது. இந்த மாதிரி நான் இப்ப உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதுக்காக பிபிசி யூஎஸ்டி எடுத்துருக்கேன். இதுல பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் ஒன்று மார்க் பண்ண வடிக்கிற நேரத்தில் முதலாவது என்ன டவுட் வருமாங்க, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற என்ற டவுட் வரும். எல்லாருக்குமே வர டவுட் இது. அப்ப நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பெரிய ஃபோல் ஒன்று நடந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது பெரிய ஒரு ஹை ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பார்க்க போனா நீங்க இந்த பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இந்த பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு அப் ட்ரெண்டையும் டவுன் ட்ரெண்டையும் கிளியரா காட்டணும்ன்றதுக்காக மிச்சம் பின்னுக்கு இருந்து போறேன். நார்மலா எனக்கண்டு நான் மார்க் பண்றா இருந்தால் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண வடிக்கிடுவோம். சரியா? உங்களுக்கு அப் ட்ரெண்டையும் டவுன் ட்ரெண்டையும் ஒரே சார்ட்ல காட்டணும்ன்றதுக்காக மிச்சம் பின்னுக்கு போய் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். சரி, இப்ப லைட் சார்ட் ஒன்று இந்த இடத்துல நிக்கு என்று வச்சுக்கொள்வோம். சரியா? நான் இந்த பாயிண்ட ஒரு ஹை அடுக்கேன். முதலாவது தெரியணும் ஏன் நான் இந்த பாயிண்ட ஒரு ஹை அடுத்தேன்னு. நமக்கு ஒரு மேஜர் ஹையோ மேஜர் லோவோ ஒன்று வாரத்துக்கான கூல் என்ன, இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கணும். இப்ப இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்குதானே, அப்ப அதனால அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த அந்த ஹைய நான் ஒரு மேஜர் ஹை என்று எடுத்திருக்கேன். சரியா? இப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணுமாக இருந்தால் அது பிஓஎஸ். அப்படித்தான் இப்போ பார்ப்போம். ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கி, ஆனா பிக்கால பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இந்த மாதிரி பிக்கால பிரேக் பண்ணினா அதை நாம ஒரு பிஓஎஸ் என்று எடுக்க இயலாது. பொடி க்ளோஸ் நடந்தா மட்டும்தான் அதை நம்ம பிஓஎஸ் என்று எடுக்கலாம். இப்ப பொடி க்ளோஸ் நடக்கணுமாக இருந்தால் இந்த பிக்க பொடி க்ளோஸ் பண்ணணும். அப்படி பொடி க்ளோஸ் இந்த பிக்க பண்ணினால்தான் அது உண்மையான ஒரு பிஓஎஸ். சரி, இப்ப நமக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு பொடி க்ளோஸ் நடந்திருக்கு. அப்படித்தானே? சரி, அப்ப மேஜர் ஹை ஒன்று பிரேக் ஆயிருக்கு. அப்ப நம்ம அது பிஓஎஸ் எடுத்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி பிஓஎஸ் நடந்தது அடுத்தது என்ன செய்யணும் என்றால் ஒரு மேஜர் ஹையை நாம கண்டுபிடிக்கணும். இப்ப மேஜர் ஹை ஒன்று கண்டுபிடிக்கிறதான் ரூல் என்ன, ரீசெண்டா இருக்கிற ஃபுல் பேக் எடுத்திருக்கணும். இப்ப பார்ப்போம் மார்க்கெட் என்ன மாதிரி செய்ய வேண்டும். இப்ப இதுக்குள்ள நிறைய ஹிண்டில்ஸ் வர்றதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அதை ஃபுல் பேக் எடுத்திருக்கும். எங்கேயாச்சும் எடுத்திருக்காண்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்க ஃபுல் பேக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல ஒரு ஃபுல் பேக் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வரைக்கும் வந்துட்டு இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த ஃபுல் பேக்கு இந்த ஹை எடுத்திருக்கு. ஆகவே நமக்கு ஒரு மேஜர் ஹை ஒன்று கிடைச்சிருக்கு. சரியா? உங்களுக்கு ஃபுல் பேக் வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஏன் ஃபுல் பேக்கா வந்தது என்பது விளங்கும். இப்ப இந்த மேஜர் ஹை இருக்கு, இந்த மேஜர் ஹை இருக்கு. இந்த ரெண்டு ஹைக்கும் இடைப்பட்ட லோவஸ்ட் பாயிண்ட் தான் மேஜர் லோ வந்து நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படித்தானே? இப்ப அடுத்ததா மார்க்கெட்ல என்ன நடக்கணும்டா, இப்ப இந்த ஹையை பிக் வந்து பிரேக் பண்ணிருக்குதானே. ஆகவே இந்த பிக்க மார்க்கெட் உடைக்குமாக இருந்தால் அதை நாம பிஓஎஸ் என்று எடுப்போம். இந்த லோவை பிரேக் பண்ணுமாக இருந்தால், அதாவது மேலே இருக்கிற ஹையை பிரேக் பண்ணாம பொடி க்ளோஸ் வைக்காம
இந்த லோவர் பிரேக் பண்ணுமாக இருந்தால் அதை நாம சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் எடுப்போம். இப்ப அடுத்து மார்க்கெட் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பொடி க்ளோஸ் ஒன்று நடந்துருக்கு அப்படித்தானே. இப்போ பொடி க்ளோஸ் ஒன்று நடந்ததுனால இதை நம்ம பிஓஎஸ் என்று எடுக்கலாம். நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சார்ட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்ததா என்ன டவுட் ஒன்று வருமெண்டா, இப்ப பிஓஎஸ் நடந்திருக்கு தானே. பிஓஎஸ் நடந்த பிறகு என்னதை நாம கண்டுபிடிக்கணும்? ஒரு மேஜர் ஹையை கண்டுபிடிக்கணும். அப்படி என்றால் இந்த ஹை என்ன செஞ்சிருக்கணும்? ரீசெண்ட் அடிக்கிற ஃபுல் பேக்கை எடுத்திருக்கணும். அப்ப இதுக்கு ரீசெண்ட் அடிக்கிற ஃபுல் பேக் எதுன்னு பார்த்தா இது ரைட். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தா இவர் நமக்கு ஒரு மேஜர் ஹையா ஃபார்ம் ஆகுவார் இந்த இடம். அப்ப டிஓஎஸ் நடந்திருக்கு தானே. இப்ப பயப்படாம நாம இதை ஒரு மேஜர் லோவா எடுக்கலாம். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணினால் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் என்று அர்த்தம். அப்ப இதுக்கு முதல்ல இருக்கிற இது என்னத்துக்கு? இது போன ஸ்ட்ரக்சர், இது நடந்து முடிஞ்சது, இதை நாம எடுக்க இயலாது. இப்ப லைவ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது இதுதானே. இப்ப இந்த மேஜர் ஹை பிரேக் ஆகினதுனால பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கி. அப்ப ஹை மாறப்போது, ஹை மாறினால லோவும் மாறப்போது. அப்ப அந்த லோவை பிரேக் பண்ணினால் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர். இப்ப இதுக்கு அப்புறம் பின்னுக்கு போய் அங்க பாக்குறது இல்லை. இப்ப பார்க்கலாம், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்க முன்னுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கேன்டா, இந்த ஹையை ஒரு பிரேக் பண்ணிருக்கு. சரிதானே. அப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிக்கிறதுனால இன்டியூஸ்மெண்ட் என்ன செய்ய போகுது? இங்க மாறப்போகுது. மேஜர் ஹைக்கான ஃபுல் என்ன? ரீசெண்ட் அடிக்கிற ஃபுல் பேக் எடுத்திருக்கோம். ரீசெண்ட் அடிக்கிற ஃபுல் பேக் இந்த இடம். ஆக இது ஒரு மேஜர் ஹை. இப்ப மார்க்கெட் இந்த மேஜர் ஹையை பிரேக் பண்ணினால் அதை நம்ம பிஓஎஸ் என்று எடுப்போம். இந்த மேஜர் லோவை பிரேக் பண்ணினால் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் எடுப்போம். அப்படித்தானே. இப்ப எல்லாருக்கும் மனசுல பட்டிருக்கும் பிரேக் பண்ணிருக்கி. ஆகவே சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு என்று எல்லார மனதிலையும் பட்டிருக்கும். ஆனா இது உண்மையான சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் இல்லை. ஏன் இந்த சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் எடுக்க இயலாதென்றால், பிஓஎஸ்க்கு எப்படி பொடி க்ளோஸ் நடக்கணுமோ அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கரெக்டருக்கும் பொடி க்ளோஸ் நடக்கணும். அப்ப இந்த பிக்கால தான் ஸ்வீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆகவே இதை நாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டரா எடுக்க இயலாது. இப்ப சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடக்கணுமா இருந்தால் இந்த பிக்கை பொடி க்ளோஸ் பண்ணணும். எகைன் என்ன செஞ்சிருக்கி? பிக்கால தான் ஸ்வீப் பண்ணிருக்கி. இப்ப சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடக்கணுமா இருந்தால் இந்த விக்கை பொடி க்ளோஸ் பண்ணணும். இதை பொடி க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் நமக்கு இதை ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் ஆகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும் எடுக்க இயலாது. இப்ப பார்த்தா தெரியும் இந்த இடத்துல பொடி க்ளோஸ் நடந்திருக்கு. அப்படித்தானே. இப்ப அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கரெக்டருக்கு மட்டும், பிஓஎஸ்க்கு இல்ல, சேஞ்ச் ஆஃப் கரெக்டருக்கு மட்டும் பொடி க்ளோஸ் நடந்திருந்தாலும் கூட இது உண்மையான பொடி க்ளோஸ் தானான்னு பார்க்கணுமா இருந்தால் அதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பொடி க்ளோஸ் நடந்திருக்கான்னு பார்க்கணும். சரியா. நீங்க 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ற ஒருத்தர் இருந்தா நீங்க 4 ஹவர்ல போயிட்டு அது பொடி க்ளோஸ் ஆண்டு பார்க்கணும். 1 ஹவர்ல அனலைஸ் பண்றாளா இருந்தால் 8 ஹவர்ஸ்ல வைத்து அது பொடி க்ளோஸ் ஆண்டு பார்க்கணும். 4 ஹவர்ல அனலைஸ் பண்றாளா இருந்தால் நீங்க டே சார்ட்ல வைத்து அது உண்மையான பொடி க்ளோஸ் ஆண்டு பார்க்கணும். நீங்க டே சார்ட்ல அனலைஸ் பண்ற ஒருத்தரா இருந்தால் நீங்க கட்டாயம் வீக்லி சார்ட் வைத்து ஒரு பொடி க்ளோஸ் ஆண்டு பார்க்கணும். இப்ப நம்ம 1 ஹவர் சார்ட்ல தான் அனலைஸ் பண்றோம். இப்ப இது உண்மையான பொடி க்ளோஸ் ஆண்டு பார்க்கணுமா இருந்தால் நம்ம 8 ஹவருக்கு மாத்தி பார்க்கணும். எயிட் ஹவருக்கு மாற்றும் போது நமக்கு விளங்குது 8 ஹவர்லையும் பொடி க்ளோஸ் ஒன்று நடந்துருக்கு. ஆகவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடும். அப்ப நமக்கு விளங்கிது இப்ப 1 ஹவர்ல மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்ப
எப்படி பிஓஎஸ் ஒன்று நடந்த பிறகு மேஜர் ஹையை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் பிரேக் நடந்த பிறகு மேஜர் லோவை கண்டுபிடிக்கணும். அப்படித்தான். ரைட். இப்போ மேஜர் லோவை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்ன? ரீசெண்ட் அறிக்கிற ஃபுல் பேக்கை எடுத்திருக்கணும். இப்ப பார்த்தா இந்த ஒரு ஃபுல் பேக் இருக்கு. இப்படித்தான். இந்த ஃபுல் பேக்கை எடுத்தால் அதை நம்ம இன்டியூஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதை எடுத்தால் இந்த இடம் ஒரு மேஜர் லோவா வரும். இப்ப உங்களுக்கு பார்க்கலாம், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த லோவை ஸ்வீப் பண்ணிருக்கு. அப்ப இந்த லோ என்ன செய்யுது? இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இந்த லோ இங்க ஷிஃப்ட் ஆகினதுனால ஃபுல் பேக்ல எது மாற்றம் வருதா என்று நாம பார்க்கணும். ஃபுல் பேக்ல மாற்றம் வந்துருக்கு. அப்ப இந்த இடத்துல ரீசன்ட் ஃபுல் பேக் இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணினால் அதை நாம ஒரு இன்டியூஸ்மெண்டா எடுத்தோம். ஆகவே இந்த லோ ஒரு மேஜர் லோவா வரும். இப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யணும்னா, இது மேஜர் லோ, இது மேஜர் ஹை. இப்ப இந்த மேஜர் ஹையை பிரேக் பண்ணுமாக இருந்தால், டவுன் ட்ரெண்டுக்கு மாறித்தானே பிரேக் பண்ணுமாக இருந்தால் அதை நாம சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் என்று சொல்லுவோம். இது உங்களுக்கு விளங்கலண்டா இதுக்கு முதல் போட்ட வீடியோ நீங்க பார்த்துட்டு வரோம். பிறகு இந்த லோவை பிரேக் பண்ணுமாக இருந்தால் அதை நம்ம பிஓஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இன்றைக்கு மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப பிரேக் பண்ணிருக்கி. ஆனா டிக்கால பிரேக் பண்ணிருக்கி. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன பாடி க்ளோஸ் ஒன்று நடந்துருக்கு. இப்ப இந்த நேரத்தில் நாம போய் 8 ஹவருக்கு மாத்தி பார்க்கணுமாண்டா தேவையில்லை. ஏனென்றா ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டருக்கு மட்டும்தான் இது உண்மையான சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் பார்க்கறதுக்காக 8 ஹவர்ல மாத்தி பார்த்தோம். பிஓஎஸ்க்கு மாத்தி பார்க்கணும்னு தேவைப்பாடு இல்லை. சரியா? அப்ப இந்த மாதிரி மார்க்கெட் நிக்கி பிஓஎஸ் நடந்திருக்கு. பிஓஎஸ் நடந்த அப்புறம் எதை பார்க்கணும்? நாம இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதா என்று பார்த்து ஒரு மேஜர் லோவை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இந்த ஹைக்கு இன்டியூஸ்மெண்ட் இந்த அறிக்கை நீங்க கட்டாயம் அந்த ஃபுல் பேக் என்ற வீடியோ பார்த்தா தான் இது உங்களுக்கு விளங்கும். இப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிறதுனால இதை நாம ஒரு மேஜர் லோவா எடுப்போம். இது மேஜர் லோ, இது ஒரு மேஜர் லோ. ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹை மேஜர் ஹையா வரும். இப்ப இந்த மேஜர் லோ பிரேக் ஆகினால் பிஓஎஸ், இந்த மேஜர் ஹை பிரேக் ஆகினால் ஜென்ரல் கரெக்ட். இப்படித்தான் நாம் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபீட் பண்ணி கொண்டு போவோம். சரியா? இதை நீங்க இதுல இருந்தே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப பிபிசி அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா என்று சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு வரும். சரியான ஃபுல் பேக்கை நீங்க கண்டுபிடிச்சு போவீங்களா இருந்தா. இப்ப இதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ உங்களோட லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்கும். இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கணும்டா, ஒரு ஃபுல் பேக் கண்டா என்ன, பிறகு ஓட பிளாக் கண்டா என்ன, ஃபேவலி கேப்பண்டா என்ன, மேஜர் ஹை அண்டா என்ன, லோ அண்டா என்ன, பிஓஎஸ் அண்டா என்ன, சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் அண்டா என்ன, எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ரீட் பண்றேன்னு பார்த்திருக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் உண்டா சேர்த்து எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல சேல் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணக்கூடாது, எந்த இடத்துல சேல் பண்ணக்கூடாது என்றதை அடுத்த வீடியோவில் கிளியரா பார்ப்போம்.